காமராஜ் அவர்கள். ஐயா வணக்கம், இணைப்பில் வந்தமைக்க நன்றி. நீங்கள் இந்த நிதிநிலை வேளாண் நிதிநிலை அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புதிய அறிவிப்புகள் ஏதாவது 1-2 இருக்குது, மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதுறீங்களா? வணக்கங்க, நான் பனையக்கோட்டையிலேருந்து காமராஜ் பேசுகிறேன். வணக்கம். இப்போ இது இந்த வேளாண் பட்ஜெட் வந்து என்னன்னா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரதா இல்லைங்க என்னோட கருத்து. ஏற்கனவே டெல்டா விவசாயிகளுக்கு வந்து என்னைக்கு மகிழ்ச்சின்னா முன்னாள் முதல்வர் வந்து டெல்டாவில் பிறந்தவருங்க கருணாநிதி. சரிங்க. அவர் இருந்தப்போ விவசாயியோட அருமை பெருமை எல்லாமே தெரிஞ்சு கஷ்டத்தை தெரிஞ்சு அவரோட அறிவிப்பு வரும், விவசாயிங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருப்பாங்க. சரி. இது வந்து மகிழ்ச்சி தரமான பட்ஜெட் இல்லை. என்னன்னா சென்னையில இருக்கிற கூவத்துக்கு வந்து பல கோடி ரூபா ஒதுக்குறாங்க. விவசாயிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து மானியம் இருக்கு. அந்த மானியத்தையே நாங்க வேண்டாம்னு சொல்றோம். மானியம் வேண்டியதில்லை எங்களுக்கு. எங்களுக்கு வந்து நெல்லு பிடிக்கும் போது டிபிசி நுகர்பொருள் வாணிக கழகம் எங்களுக்கு சரியான சேவை செய்யணும். அடுத்தது மாடர்ன் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ற மிஷினரியை பற்றி பண்ணிட்டு இருக்கிறோம். அறுவடை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பிரைவேட்டுக்காரன் வந்து மிஷினுக்கு வந்து அவர் கணக்குக்கு அதிக அமௌண்ட் வைக்கிறான். அதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னு நாங்க மானிய கோரிக்கையில அந்த இதுல பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அதோட அறிவிப்பு எதுவுமே வரல. எது நாங்க முக்கியமா விவசாயிங்க கஷ்டப்படுறத சொன்னோமோ அது எதுவுமே வரல. எல்லாம் மானியம் இதுதான் வருது. இது வந்து விவசாயிகளுக்கு வந்து உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு வேணா மகிழ்ச்சியா இருக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது வந்து என்னன்னா இப்போ வெதர் வந்து இப்போ சூழ்நிலை தட்பவெப்ப சூழ்நிலை வந்து அப்பப்ப மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைய காலகட்டத்துல தஞ்சாவூர்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடுமையான மழை. எண்ணெய் வித்துக்கள் எள்ளு உளுந்து நிலக்கடலை அத்தனையும் பாதிப்பாயிருக்கு. இதுக்கு வந்து இன்னும் இதுல இருந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல. காரணம் என்னன்னா நல்லா சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துல பல இதுல நான் பேசியிருக்கேன். விவசாய இதுல இதை வந்து அந்தந்த வில்லேஜ் ஆபீசரை வச்சு உடனே கணக்கெடுங்க, நீங்க கொடுக்காம போங்க எங்களுக்கு இழப்பீடு. உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுங்கன்னா பல தடவை நாங்க அறிவுறுத்திட்டோம். அதுக்கான அறிவிப்பும் எதுவும் வரலங்க. ஆனா இது வந்து சிறப்பு அம்சம்னு எதுவும் சொல்லிக்கிறது மாதிரி இல்ல. எல்லாம் வந்து புறநானூறு சொல்லி சொல்றாங்க. புறநானூறு சொல்லி சொல்ற அளவுக்கு விவசாயிகள்கிட்ட ஒரு மகிழ்ச்சி தரமான பட்ஜெட்டா இதை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இன்னும் எவ்வளவு விஷயமா இருக்கு நல்லது செய்யறதுக்கு. இது வந்து திருக்குறள் ஒப்பிட்டும் இது மாதிரி பண்றதுக்கு வந்து ஏதோ பேசியிருக்காரு, அவ்வளவுதான். எழுதி கொடுத்து அப்படியே பேசிட்டு போயிருக்காரு. வந்து அடி மனசுல இருந்து அமைச்சர் வந்து ஒரு மகிழ்ச்சி தரமான பட்ஜெட்டா இது எனக்கு இல்ல. கடன் தள்ளுபடியை வந்து நாங்க எதிர்பார்த்தோம்னா என்னைக்கு விவசாயிக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க விவசாயிகளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் வந்து கட்டுப்படி ஆகுது. அது உண்மை நிலவரம் கள நிலவரத்துல இருந்து விவசாயம் பண்ணவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா நாங்க ஒன்னும் தள்ளுபடி பண்ணோம்னா அந்த பணத்தை வாங்கி ஆர்டி பிக்ஸட் டெபாசிட்லயே அதுலயும் போல திரும்பவும் நாங்க அந்த நிலத்தை நகையை திருப்பி குடும்பம் கூட்டுறவு சங்கத்துல தான் வைக்கிறோம். அந்த நிலமா தான் இன்னைய கொண்டு இருந்துட்டு இருக்கு. எந்த விவசாயியா இருந்தாலும் லாபகரமா செய்யறதா சரித்திரமே கிடையாது சார். இதுக்கு வந்து அரசு வந்து வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிருக்குன்னா அது வந்து அதிகாரிகள் மட்டத்துலதான் இருக்கு. இந்த வேளாண் துறை சார்ந்ததா இருக்கு. இப்போ வந்து பொறியியல் துறைன்னு சொல்றாங்க. பொறியியல் துறை மூலியமா எங்களுக்கு மிஷினரி அனுப்புறேங்கிறாங்க. எத்தனை விவசாயிக்கு சார் டெல்டாவில் அனுப்ப முடியும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். எத்தனை விவசாயிக்கு அனுப்ப முடியும் மிஷினரி? இந்த டெல்டாவில் இப்போ அறுவடை நடந்தப்போ பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சுத்தி தம்பாவுக்கு அறுவடை பண்ணும்போது மிஷின் வந்து தட்டுப்பாடு சார். அதை வந்து இது முடி ஒவ்வொரு சீசனும் வந்து பிரைவேட்காரவங்க வந்து மிஷின் எல்லாம் அங்கங்க நெட்வொர்க் வச்சுக்கிறாங்க. இந்த ரேட்டுக்கு அரு, எத்தனை மணிக்கு எத்தனை அவருக்கு இவ்வளவு அருங்குன்னு. அதை வந்து ஒரு வந்து கட்டுக்கோப்பான இதுக்கு கொண்டுட்டே வரல. அது அரசாங்கமா ஒரு செகண்ட்ல நடவடிக்கை எடுக்கலாம் சார். அதை போலீஸ் எதுக்கோ ஒரு மினிஸ்டர் போறது பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த அறுவடை நேரத்துல போலீஸை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணலாம் சார். இந்த அறுவடை மிஷினுக்கெல்லாம் அதெல்லாம் நாங்க சொல்லியிருந்தோம். அதெல்லாம் எது எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். அதான் உண்மை. நன்றி திரு காமராஜ், உங்களுடைய கருத்துக்களுக்கும் எங்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி.